ஸோ 2016க்கான பெஸ்ட் மூவி எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா மாநகரம் அப்படிங்கிற படம். அதாவது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாருங்க. வந்ததுமே சூப்பர் டூப்பராக ஒரு படம் ஒன்று கொடுத்தாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் படமே தி பெஸ்ட் மூவியாக அமைஞ்சது அந்த படம் தான் மாநகரம். மாநகரம் படத்துக்கு அப்புறம் அவர் என்னென்ன சம்பவம் பண்ணார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படமான மாநகரம் படத்துக்கு தான் 2016க்கான பெஸ்ட் மூவி அவார்டு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ப்ரைஸ் எந்த படம் வாங்கியிருக்கு அப்படின்னா புரியாத புதிர் அப்படிங்கிற படம். புரியாத புதிரில் யார் நடிச்சிருப்பா அப்படின்னா விஜய் சேதுபதி அவர் தான் நடிச்சிருப்பார். அந்த படத்துக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிட்டே வரீங்கல்ல, நோட் பண்ணிட்டே வாங்க. எந்த படம்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எழுதிட்டே வாங்க, ஓகேங்களா? ஸோ 2வது ப்ரைஸ் வந்து புரியாத புதிர் படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது பரிசு எந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவீரன் கிட்ட அப்படின்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்துக்கு தான் 3rd ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா அப்படின்னா சுசீந்திரன் தான் டைரக்ட் பண்ணார். விஷ்ணு விஷால் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீதிவ்யா நடிச்சிருப்பாங்க, பார்த்திபன் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த காம்போவை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான காம்போ. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஜீவா அப்படின்னு ஒரு படம் கொடுத்தாங்க. ஜீவா படம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இதே கூட்டணி திரும்ப வருது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பெக்டேஷனாக இருந்த படம் தான் மாவீரன் கிட்ட 3rd ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் மென்ஷன் ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்கு அப்படின்னா மனுசங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. அந்த படத்துக்கு தான் இவங்க வந்து 2016க்கான ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படமுமே நல்ல படம் தான். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துருக்கலாம். கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் நல்ல படம், அது கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அவார்டு கொடுத்துருக்க படம். பட் இதையும் தாண்டி நிறைய பேர் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா 2016 தானே, எப்போ 2016 இந்த படம்லாம் வந்தது, அந்த படத்துக்குலாம் ஏன் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சில படம்லாம் முன் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 தானப்பா, விசாரணை படம் வந்ததுடா, அந்த படத்துக்கு ஏன்டா அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நல்ல கேள்வி தானே இது. ஆஸ்கர் வரைக்கும் போச்சு அந்த படம், ஏன் அந்த படத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்ல படம் தான், நல்ல கேள்வியும் கூட. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்ததுங்க. அந்த படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான படம். கமர்ஷியல் வைஸாகவும் சரி, டாக் வைஸாகவும் சரி, நல்ல ஓடின படம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்துக்கு ஏன் அவார்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதையும் தாண்டி தோலா படம் வந்தது, உரியடி படம் வந்தது, ஜோக்கர் படம் வந்தது, துருவங்கள் 16 படம் வந்தது. ஸோ இந்த படம்லாம் விட்டுட்டு நீங்கள் சில படம்லாம் தெரியாத படமாக கொடுத்துருக்கீங்களே, அது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அவங்க அவார்டு கொடுத்த படம் எல்லாமே ஓகேவா, இல்லை இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு படமாக பார்த்து நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இதையும் தாண்டி நீ சொல்கிறதும் தப்பு, அதே வருஷம் இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன லிஸ்ட்டில் இல்லாத படம் ஏதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த படத்தை சொல்கிறதுனால கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லலாம்.